பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெகன். இந்த போரோடைய ஹைலைட்டான ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் ஒரு ரெஸ்கியூ மிஷனில் போய் அவங்களுடைய சொந்த நாட்டு விமானங்களையே சுட்டு வீழ்த்திட்டு தாக்கி அழிச்சிட்டு வரக்கூடியது, அதுவும் எதிரியோட டெரிட்டரிக்குள்ளே அப்படின்ற நிகழ்வு சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இந்த ஈரான் மலைகளுக்குள்ள மாட்டிக்கிட்ட இந்த பைலட் இதை எப்படி மீட்டெடுத்தாங்க, அவர் எப்படி உயிரோடு இருந்தார், ஈரான் உடைய இராணுவம் ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தாங்க, அமெரிக்காவுடைய கமாண்டோக்கள் உள்ளே போய் இறங்கினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 போர் விமானங்கள் உள்ளே போச்சு. அதன் பிறகு ஈரான் ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க. அதில் அமெரிக்காவுடைய விமானங்கள் தீக்கிரையாகி கீழே விழுந்து கொடுக்கறத பார்க்குறோம். இது என்ன? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி கிடையாது, ஒரு ஆளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் கிடையாது. இது ஒரே ஒரு சிங்கிள் டவுன்டு ஏர்மேன், ஒரு விமானத்தில் வீழ்த்தப்பட்ட விமானத்திலிருந்து தப்பிச்சிருக்கக்கூடிய ஒரு விமானி ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி டிசாஸ்டராக, ஒரு ப்ராபகண்டா நைட்மேராக இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மாறி இருக்கு. இன்னைக்கும் அமெரிக்காவுடைய அந்த சக்தி, இந்த வேர்ல்டோட நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு, we will come back for you, ஒரு சோல்ஜரை கூட நாங்கள் விட்டுட்டு வரமாட்டோம், அந்த இடத்துல அமெரிக்கா நிற்குதா அப்படின்ற கேள்வி தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்ப்போம். ஏதோ ஈரானோட ஒரு மலைப்பகுதிகளில் அமெரிக்காவோட F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்படுது. இது ஒரு 2 சீட் ஃபைட்டர். ஒருத்தர் விமானி, இன்னொருத்தர் வெப்பனை இயக்கக்கூடிய ஆஃபீஸர். இவங்க வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர், இவங்க 2 பேர் இது பண்ணுறாங்க. 2 பேரும் எஜெக்ட் சீட்டை பயன்படுத்தி அந்த எரியக்கூடிய விமானத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. அந்த விமானம் கீழே விழுந்துருது. இதில் ஒரு க்ரூ மெம்பர் அந்த விமானியை மீட்டெடுத்துடுறாங்க. பட் 2வது இருக்கக்கூடிய அந்த வெப்பன் சிஸ்டம் ஆஃபீஸர் அப்படின்றவர் காணாமல் போகிறார். இவரை தேடி ஒரு மிகப்பெரிய சன்மானத்தையும் ஈரானுடைய அரசு அறிவிக்கிறாங்க. இவர் உயிரோட வேணும்னு சொல்லி அவங்களோட நேஷனல் தொலைக்காட்சியில் இது பண்ணுறாங்க. ஈரானுடைய கிட்டத்தட்ட ஊர்காவல் படைன்னு நம்ம சொல்லலாம், பசிஜ் ஃபோர்ஸு, அவங்களோட IRGC இராணுவம், முன்னாள் இராணுவம், அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பைலட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானில் பாலக்கோட்டில் சிக்கின போது இந்த 2 சினாரியோ நீங்கள் பில்டப் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் அடர்த்தின்னு எடுத்தோம்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ரஃபாக ஒரு 270 பேர் வருவாங்க இந்த மலைப்பகுதிகளில். ஈரானை பொறுத்த வரைக்கும் வெறும் 56 பேர் தான். ஸோ பைலட்டுக்கு தப்பிச்சு போகிறதுக்கான அந்த சூழ்நிலைகள் அப்படின்றது கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு மலைப்பகுதிகளில் அவர் இருக்கிறாரு அப்படின்றது தெரியும். 2 தரப்பும் வலை வீசி தேடுறாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு வரலாற்று அவமானமாக இதை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி அப்படியே மாறுது. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் படைப்பிரிவினர், அவங்களுடைய அட்டாக் ஹெப்டர்ஸ், அவங்களோட சர்ச் மிஷன் எல்லாமே உள்ளே இறங்குறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு விமானி எதிரி நாட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டா இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைண்ட் ஃபீல்டை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஒரு டைமர் ஸ்டார்ட் ஆன மாதிரியான ஒரு விஷயம். இதில் ஃபிசிக்கல் அவரை பிடிக்கிறதுக்கான ரேஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாஷன் இருக்கும். அந்த வேகத்தில் வெளியில் வரும்போது அந்த பைலட்டோட நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்கும். வனப்பகுதிகள், மலைப்பகுதிகள், தண்ணீர் இருக்கா, டெரெயினா, கோல்டா, எப்படி வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஈரானுடைய படைகள் இவங்களை முதல்ல பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நேஷனல் மீடியாவில் உலகம் முழுக்க அந்த புகைப்படம் வரும். அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படும். அந்த அவமானத்தை தாண்டி வரத்துக்கு அமெரிக்கா ஒரு நினச்சி பார்க்க முடியாத மூர்க்கத்தனமான தாக்குதலை ஈரான் மேலே பண்ணுறதுக்கான ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனுமே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 2 நாடுகள் இந்த குறிப்பிட்ட ஆஃபீஸர் WSO அங்கே உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு 7000 அடி உயரம் உள்ள ஒரு மலைப்பகுதிகளில் சேஃபாக கிளைம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானிகள் கிட்ட போயிங் நிறுவனம் தயாரித்த ஒரு சின்ன ரேடியோ செட்டு, இது எமர்ஜென்சி டைமில் மட்டும் பயன்படுத்தக்கூடியது.
இதில் நம்ம எடுத்து ஓவர்னு சொல்லி பேசக்கூடிய அந்த மாதிரி நிகழ்வு கிடையாது. இந்த ரேடியோ செட்டில் இருக்கக்கூடிய ஒரு துல்லியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா, நான் எந்த இடத்துல இருக்கேன், எனக்கு அடிபட்டிருக்கா, எனக்கு எதிரிகள் சூழ்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ப்ரீ டிசைடட் கோடட் என்கிரிப்டட் மெசேஜ் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா பேட்டரி அவங்க சேவ் பண்ணி ஆகணும், எதிரிகள் இந்த சேட்டலைட் ஃபோனை ட்ராக் பண்ணாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு ஆகணும். அதை தான் இந்த பைலட் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஒரு அடிபட்ட வீரர் எதிரியோட, அதுவும் ஒரு மூர்க்கத்தனமான எதிரியோடைய நிலத்தில் தன்னுடைய மெயின் இதிலிருந்து கட் ஆஃப் ஆகிருக்காரு. கிளைம்பிங் ஹில், இந்த மலையில் ஏறுதுன்றது ஒரு விக்ட்ரிக்காக கிடையாது, ஒரு மணி நேரம் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாழ்கிறதுக்கு அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கும்பொழுது, அந்த விமானி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பேட்டில் ஃபீல்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. அதன் பிறகு ட்ரம்ப் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு, எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15லேருந்து 20 விமானங்கள் முதல்ல போகுது. உலகத்திலே இதுவரை பார்த்தில்லாத ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்கா லீத்தல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்மேன் இந்த WSOவுடைய உயிரோட மீட்க வேண்டிய கட்டாயம் அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து மிக முக்கியமாக இருக்குது. அந்த ஸ்ட்ராங்மேன் இமேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த இடம் வந்து ஒரு விமானி தானே அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது, அமெரிக்காவுடைய ப்ரைடு. ஸோ இப்போ தான் இந்த மிஷன் அப்படியே வந்து சினிமாட்டிக்காக மாறுது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே போகும் பொழுது இந்த விமானியை தேடி அதே மலைப்பகுதிகளில் ஒரு 2000 நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ரஷ்யா துருப்புகள், சோவியத் துருப்புகள் அமெரிக்காவோட F-15 வந்து சுட்டு வீழ்த்துவாங்க. அந்த விமானி ரன்னில் இருப்பார். ஒரு தத்ரூபமாக எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரியான சினாரியோ இப்போ வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல 2 MC-130J பேசஞ்சர், அதாவது டிரான்ஸ்போர்ட் விமானங்கள், 100க்கான வீரர்களை ஒரே இடத்துல எடுத்துகிட்டு போகிறது. இந்த 2 விமானங்கள் உள்ளே போகுது. 3 ஹெலிகாப்டர்கள், 3 இல்லை மொத்தம் 15-20 ஹெலிகாப்டர்கள் உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MC-130J அப்படின்றது ஒரு சாதாரண விமானம் கிடையாது. இது வந்து ஒரு கவர்ட் இன்ஃபில்ட்ரேஷனுக்காக, சைலண்டாக எதிரியோடைய பகுதியில் ஊடுருவறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விமானம். எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஹைண்ட் எனிமி லைன்ஸ், எதிரியோட டெரிட்டரிக்கு உள்ளே போய் அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் தான் இது. இந்த இடத்துல இவங்க வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும் பொழுது முதல்ல போகக்கூடிய ஃபோர்ஸு அந்த வீரரை நோக்கி வரக்கூடிய IRGC, பசித் மற்றும் ஈரானிய இராணுவ படைகளை நேரடியாக எதிர்கொள்கிறாங்க. லிட்ரலாக போரோடைய முதல் முறை, இந்த போரில் தான் முதல் முறையாக, அதாவது நம்ம 79க்கு பிறகு, 72 79க்கு பிறகு ஈரான் படைகளும் அமெரிக்காவும் நேருக்கு நேராக சண்டை போட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான யுத்தம் இது. இதோடைய டீட்டெயில்ஸ் இன்னும் வரும்போது நம்ம கொடுப்போம். பட் இது ஒரு ட்ராமாட்டிக்காக ஒரு வல்லரசு மற்றும் ஒரு வெறிகொண்ட இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தாக்கப்பட்ட நாடு, 2 பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. ஒரு கடுமையான யுத்த களம். அதில் ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான இன்டென்சிட்டி, அந்த அளவுக்கு ஃபெரோசிட்டி அப்படின்றது இருக்குது. இந்த படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தப்பித்திருத்த அங்கே இருக்கக்கூடிய வீரர், அந்த மலைக்கு இருக்க வீரரையும் ஈரானோட இராணுவத்துக்கும் உண்ட அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதன் பிறகு இவங்க போய் தரையிறங்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். தரையிறங்கும் பொழுது அதாவது லிட்ரலாக 100-200 மீட்டருக்குள்ளே ஃபயர் ஃபைட் அப்படின்றது நடக்குது. அதன் பிறகு இவங்க உள்ளே போயிட்டு அந்த வீரரை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல துருக்கியே டுடே அப்படின்ற நாளிதழ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸை இது பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரீப்ளேஸ்மெண்ட் ஏர்கிராஃப்டும் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ 2 ஹெலிகாப்டர்கள் ஈரான் வந்து தாக்குறாங்க. அதன் பிறகு இந்த 2 விமானங்கள், அதாவது இந்த MC-130J ரக விமானங்கள் டேக் ஆஃப் ஆக முடியாமல் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகுது. வீரரை மீட்டுட்டாங்க. அந்த வீரரை மீட்க போன படைகள் இந்த விமானத்தில் தான் வராங்க. அந்த விமானம் அங்கே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஈரானுடைய படைகள் ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ உடனடியாக இன்னும் 2 விமானங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சிட்டு அந்த வீரர்களை மீட்டெடுத்து இவங்களுடைய விமானியும் மீட்டெடுத்துட்டு கிளம்பி வரும்பொழுது இந்த 130J ரக விமானம் ஈரான் கையில் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களே தாக்கி அழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 விமானங்கள், ஒரு 1000 கோடிக்கு மேலே மதிப்புள்ள விமானங்களை இழந்திருக்கிறாங்க ஒரு வீரரை மீட்டெடுக்க அப்படின்றது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது,
உலகத்துக்குள்ள எந்த நாட்டுக்குமே இந்த லக்ஸரி இருக்காது. அவங்களுடைய எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்பெஷலைஸ்ட் 2 விமானங்களை இவங்களே சுட்டு வீழ்த்துறது. ஸோ இப்போ இந்த மிஷனோடது 3 ஃபேஸ். முதல்ல அந்த விமானி எங்கே இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எதிரி நடத்தக்கூடிய ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலை இவங்க சமாளிக்கணும், முறியடிக்கணும். 3வது அவரை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த இடத்துல தான் இந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸ் உள்ளே போய் இறங்கினவங்களுக்கு அந்த திரும்ப வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் மொபிலிட்டி லாஸ் ஆகுது. ஸோ டிரான்ஸ்போர்ட் மொபிலிட்டி எப்படி லாஸ் ஆகுது? இந்த இறங்கின விமானங்கள் மீண்டும் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆக முடியல. எதிரி கையில் போயிருச்சு அப்படின்னா அதுவும் டேஞ்சர். ஏன்னா அந்த விமானம் ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு விமானம், அமெரிக்காவுடைய ஒரு ப்ரைஸ்டு பொசிஷன்னே சொல்லுவோம். இந்த விமானம் ஈரான் கையில் கிடச்சதுன்னா அது ரஷ்யா, சைனாலேருந்து எல்லாருமே அதை பிரித்து மேய்ஞ்சு என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதன் பிறகு இவரை மீட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் விமானங்கள், ட்ரோன்கள், வெடிகுண்டுகள், கமாண்டோஸு, ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு யுத்த களம். ஒரு இராணுவ வீரனுக்கும் தன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு யுத்த காலத்தை வந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கான ஒரு இது இருக்கு. 2 சைடுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. சைனா போன்ற பல நாடுகள் ஏர் ஷோஸ்லேயும் போர் பயிற்சிகள்லையும் வீரத்தை காமிக்கிறவங்க நிஜமான யுத்த களத்தில் என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தா தெரியும். இதே மாதிரியான மிஷனை தான் இவங்க வெனிசுலாவில் பண்ணாங்க. ஆனால் வெனிசுலாவில் எந்த எதிர்ப்புமே காட்டலை. ஈரான் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஜியோ பாலிட்டிக்ஸை தாண்டி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த விமானியை மீட் எடுத்த செய்தி காலையிலேயே வந்துச்சு. அப்பயே ஒரு வீடியோ சீக்கிரம் பதிவு பண்ணணும்னு நினச்சோம். பட் உறுதிப்படுத்துக்காக வச்சுருந்தோம். அதன் பிறகு ட்ரம்ப் வந்து சோஷியல் ட்ரூத்தில் ஒரு பதிவு போடுறாரு, வி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 4 விமானங்களை அமெரிக்கா இழந்திருக்கு. 4த்தையுமே அமெரிக்க இராணுவமே அந்த இடத்துல தாக்கி அழிச்சிருக்காங்க. ஏன்னா ஈரான் கையில் அது கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த ஃபோட்டோஸ் அதன் பிறகு இவங்களோட இடத்துக்கு வருது அப்படின்றத பார்க்குறோம். இதில் ஈரான் தரப்பில் இன்னும் 2-3 விமானங்கள் அமெரிக்கா இழந்ததா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அமெரிக்கா இதை ஒரு ஹீரோயிக் ரெஸ்கியூ மிஷனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க குளோபல் லெவலில். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷன் வந்து ஒன்றுமே கிடையாது. அமெரிக்காவுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி எவ்வளோ காஸ்ட்லி. ஒரே ஒரு வீரரை மீட்டெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 விமானங்களை இவங்களே சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து இதில் வல்லரசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இது பண்ணுறாங்க. இப்போது கிளியர் கட்டாக நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமெரிக்காவுடைய விமானம் ஈரான் வான் பகுதிகளில் சுட்டு வீழ்த்தப்படுது. 2 வீரர்கள் அதுலேருந்து எஜெக்ட் ஆகுறாங்க. ஒருத்தரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. 2வது ஒருத்தர் வந்து அந்த மலைப்பகுதிகளில் காணாமல் போகிறாரு. 2 நாட்கள் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய சேஸ், ஒரு ஹாலிவுட் இப்போ த்ரில் படம் மூவி மாதிரி தான் போயிருக்கு. ஒரு பக்கம் ஈரான் அவரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. 2வது அவர் மலைப்பகுதிகளில் ஏஞ்சி அவர் உயிரை காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா உள்ளே வராங்க. ஏன்னா இந்த மாதிரி சமயங்களில் சினாரியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். உடனடியாக நீங்கள் வந்து பேட்டலுக்குள்ளே போயாகணும். இது வந்து நீங்கள் பிளான் பண்ணி அமெரிக்கா ஒரு 1.5 மாத காலம் பிளான் பண்ணி போகக்கூடிய ஆப்ரேஷன் கிடையாது. இது வந்து ஒரு ரெஸ்கியூ மிஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒசாமா பின் லேடனை தூக்குறதுக்கு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சாங்க, செல்த் ஹெலிகாப்டர். இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஹை ரிஸ்க் ரிகவரியாக பண்ணாங்க. 100கணக்கான கமாண்டோக்கள் கூட இதில் கொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஹெவி ஏர் கவர் கூட பார்த்தீங்கன்னா மிசைல்ஸு, ட்ரோன்ஸு, ஹை லீத்தல் வெப்பன்ஸு, கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், அவங்களுடைய ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ரக விமானம், இது எல்லாத்தையும் போய் உள்ளே கொண்டு போகும்போது தான் இந்த சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சர்ச் மிஷன் கிடையாது. அவர் காயம்பட்டிருக்காரு, பட் உயிரோட மீட் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இது அந்த படைகள் உள்ளே இறங்கின இது எந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் மிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இதே மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் லேண்டிங்கை நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பண்ணும்போது, நம்மளுடைய வீரர்கள் இன்ஃபென்ட்ரி வீரர்கள் பண்ணும்பொழுது அந்த இடத்த வந்து எல்டிடி அம்புஷ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நிறையா வீரர்கள் நம்ம இழந்தோம். இது கிளியர் கட்டாக ஒரு ஹை ரிஸ்க் ஆப்ரேஷன். ஒரே நேரத்தில் அமெரிக்கா 100 வீரர்களையும் இழக்கிறதுக்கான ரிஸ்க் அப்படின்றது அங்கே நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஃபைட் பண்ணுற இராணுவம் ஈரான், இவங்களும் வந்து ஒரு சாதாரண இராணுவம் கிடையாது. பேட்டில் ஆர்டர், நல்ல போர் பயிற்சி உடையவங்க. இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காவுடைய இது அமெரிக்காவில் மட்டும்தான் பண்ண முடியும். இவ்வளோ விமானங்களை, சொந்த நாட்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை ஒரே நிமிஷத்தில் வந்து பேர்ன் பண்ணுற அளவுக்கு அமெரிக்காவில் தான் பண்ண முடியும், வேறு நாடுகளில் பண்ண முடியாது.
பட் நம்ம இதுல இருந்து 3 விஷயத்த நம்ம பார்க்கணும். தன்னுடைய கடைசி வீரனையும் நான் மீட்டு கூட்டு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு பிரின்சிபல்ல அந்த சர்வாதிகாரம், அந்த ஒரு நம்பர் 1 நாட்டோடைய கர்வமும் திமிரும் வந்து அவங்க மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2வது, இந்த ஹை ரிஸ்க் மிஷனை எடுத்ததுக்கு அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நிச்சயமா. ஏன்னா இந்த மிஷன்ல ஒரு இடம் தப்பா போயிருந்தது அப்படின்னா இதே இடத்துல 50-100 அமெரிக்க வீரர்கள் பிணமா கடந்திருப்பாங்க. அதை ஈரான் எடுத்து போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. ட்ரம்ப்புக்கு வந்து ஆட்சியே கவரக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கும். அந்த இடத்துல நிச்சயமா இவங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 3வது, அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ படைப்பினரோட அந்த போர் பயிற்சிகள் எந்த அளவுக்கு யுத்தம் இல்லாத காலங்கள்லையும் அந்த அளவுக்கு அவங்க பயிற்சிகள் பெற்று ஒருத்தரை கூட விடாம ஒருத்தரை கூட கொல்லப்படாம மீண்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் ஈரான்குள்ள அப்படின்னா நிச்சயமா அதை வந்து நம்ம இராணுவத்துக்கும் சரி எல்லா இராணுவத்துக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் ஒரு பைலட்டை ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மலைப்பகுதிகளில் தான் அப்படின்றத வந்து கிட்ட போயிருக்காங்க. 2 படையும் நேருக்கு நேர் வந்திருக்குது. இதில் நிறைய ஈரான் வீரர்கள் கொல்லப்பட்டாலும் இவங்களுடைய சர்ச் மிஷனையும் இவங்க வந்து சாதாரணமாக எடுக்கல. அந்த உலகமே பார்க்கக்கூடிய அந்த வரலாற்று புகைப்படம் நமக்கு கிடைக்கணும். பெர்செப்ஷன் பேட்டிலுக்கு இந்த ஒரு வீரர் அப்படின்றது ஈரானுக்கு தேவையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு வீரருடைய புகைப்படம் ஈரானுடைய ப்ரெஸ் மீட்டில் பிடிச்சி உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்கன்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்கான சீன். டே 36 இந்த விதத்தில் இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.